எல்லோருக்கும் வணக்கம். அடியேன் செந்தில்குமார். இன்றைக்கி ஒரு திருப்புகழை பார்க்க போகிறோம். அந்த திருப்புகழ் வந்து பார்த்திங்கன்னா, ஆபத்து மேலாண்மை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேலாண்மை தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்புகழ். அந்த பாட்டு பார்க்கலாம் வாங்க. திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயில் செவிடு குருடு அடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறைவும் வரவே நின் அடியதருளி எனது மனதோடு அடிமை கொலவும் வரவேனும் சமர முகவலர் சுர தமது தலைகள் உருள மிகவேனில் சலதி அலர நெடிய பதலை தகர இலை விடுவோனே வெமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி வீரவும் அமரர் பெருமாளே முருகா. இதுதாங்க அந்த பாட்டு. இந்த பாட்டை நம்ம பாடினோன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கை, மேலாண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்தில் உள்ள அனைத்து மேனேஜ்மெண்ட் பிரிவுகளையும் ஈஸியாக பண்ணிடலாங்க. எந்த ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து இந்த ஆபத்துங்கிறது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் அப்படின்னாவே அதனோட வரையறை என்னென்னா, இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்தே தீரும். அப்படி வந்துச்சுன்னா தான் நமக்கு அதனோட பாதிப்பு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அது நம்ம வந்து பாசிட்டிவாக பாதிக்குமா இல்லை நெகட்டிவாக பாதிக்குமா அப்படின்னு தெரியாது. 2 விதத்தில் பாதிப்பு இருக்கும் இல்லைங்களா? சில டைமில் நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும், சில டைமில் நமக்கு வந்து ஆப்போசிட் ஆகிடும். ஸோ இது பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ எது வந்து ஒரு நம்ம வாழ்க்கையை பாதிக்குதோ, அதை வந்து வாழ்க்கையோ இல்லை பிஸ்னஸையோ பாதிக்குதோ, அது வந்து நம்ம ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஆபத்து. இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம முன்னோர்கள்லாம் யோசித்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இப்போது மிகப்பெரிய ஆபத்து எது நம்ம வாழ்க்கையில்? மரணம் தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம ஒரு ட்ராவல் பிளான் பண்ணுறோம், பயணத்தை மேற்கொள்கிறோம். அந்த பயணத்தில் என்ன ஆபத்தாக இருக்கும்? ஆக்சிடெண்ட் நடக்கலான்றது ஆபத்து இல்லைங்களா? அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பலவிதமான யோசனைகளை நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம்னா அதை வந்து தடுக்கலாம், இல்லை வந்து அவாய்ட் பண்ணலாம், இல்லை குறைக்கலாம், அதனோட எஃபெக்டை வந்து குறைக்கலாம். இப்போ நம்ம பயணத்தில் என்ன பண்ணுறோம், எப்படி தடுப்போம் ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லேனை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு மிதமான வேகத்தில் போனோம்னா வந்து பிரேக்கு, ஆக்சிலேட்டரு அதெல்லாம் வந்து மிதமாக யூஸ் பண்ணோம்னா வந்து நம்ம அந்த ஆபத்தை தடுக்கலாம்னு சொல்லலாம். இன்னும் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அது வந்து நடந்துருச்சு, உள்ளே நம்ம ஏர் பேக்லாம் வச்சு கார் இருந்ததுன்னா அதனோட பாதிப்பை வந்து குறைக்கலாம். அப்போது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 விதமாக அதை வந்து நம்ம அதை மேலாண்மை பண்ணலாம். அந்த 3 விதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கை தடுக்கிறது, அதாவது நமக்கு அதை நேராமல் தடுக்கிறது முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருந்த ரிஸ்க்காக இருந்ததுன்னா, நோன் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நோன் ரிஸ்க்காக இருந்ததுன்னா அதை தடுக்க பார்க்கலாம் நம்ம. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா, இப்போ ஆயிடுச்சு, கார் வந்து நொறுங்கி போச்சு, நம்ம எப்படியோ பழிச்சு வந்துட்டோம். ஆனால் அந்த காரோட காசு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மானிட்டரி நஷ்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த நஷ்டத்தை இன்னொரு கம்பெனி ஏற்றுக்கும். அதுதான் வந்து இன்சூரன்ஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து ரிஸ்க்கை பாதிப்பை குறைக்கிறது. இந்த 3 விதம் தான் இருக்குது மேலாண்மையில்.
ஒன்று தடுக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்னொன்று வந்து குறைக்கிறது. குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஏர் பேக்கெல்லாம் வச்சு அதனோட பாதிப்பை, அப்புறம் பம்பர்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, காரில் வந்து நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ண காராக இருந்ததுன்னா நிறைய பெரிய பாதிப்பெல்லாம் இல்லாமல் அந்த காரை வந்து காப்பாற்றுறது. இதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க நம்ம முன்னோர்கள். நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்துனா என்னன்னு சொல்லுவோம்? மரணம் இல்லைங்களா? அந்த மரணம் வந்து நேர்ந்தே தீரும். அதை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? நம்மளோட மரணத்தை இன்னொருத்தருக்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனால் அந்த மரணத்தை இனிமே வந்து மறுபிறவி ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி ஏற்பட்டாலும் அந்த மறுபிறவியில் நமக்கு வந்து பெரிய பாதிப்புகள்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டு சொல்கிறதுங்க. முதல்ல நம்ம வந்து மறுபிறவி இருக்கா இல்லையான்றதே வந்து எல்லா ரிலீஜனும் அதை நம்புறதில்ல. நம்மளோட இந்து மதத்தில் இந்த மறுபிறவின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு தான் சிவபெருமான் மாதிரி ஒரு கடவுள்கிட்ட நம்ம வேண்டி அது பக்தி செஞ்சோம்னா வந்து மறுபிறவி ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேலை ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? நமக்கு மட்டுமா டவுட்டு? மாணிக்க வாசகருக்கே அந்த டவுட் வந்துருச்சுங்க. மாணிக்க வாசகர் வந்து முக்தி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டுலாம் பாடியிருக்காரு, எல்லாரும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட அடைக்கல பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகத்தில் 7வது பாட்டு அவர் என்ன சொல்கிறாரு? அவருக்கு வந்து சந்தேகத்தை பாருங்கள். மாவடு வகிரன்ன கன்னி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பா இடை ஆடு குழல் போல் கறந்து பரந்த உள்ளம் ஆ கெடுவேன் அடியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் இந்த பாட்டில். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடு வகிரன்ன கன்னிபங்கா, மாவடுவை போன்ற கண்களை உடைய கன்னி இருக்காங்க இல்லைங்களா, அந்த அந்த மாதொரு பாகனாக இருக்கக்கூடிய கன்னிப்பங்கா சிவபெருமானே, நீ வந்து என்னை உன் மலரடிக்கே கூவிடுவாய். உன் மலரடியில் விடுவாயோ இல்லை கும்பிக்கே இடுவாய், நரகத்தில் கொண்டு போய் விடுவாயோ, அதாவது ஒரு தாயோட வயத்தில் பிறக்க வைப்பாயோ, நின் குறிப்பறிவேன் அப்படிங்கிறாரு. என்ன எனக்கு என்னப்பா தெரியும்? அதனால் எனக்கு அந்த உனக்கு இது டவுட்டாக இருக்குது, நீ எங்கே என்ன கொண்டு போய் வைப்ப தெரில. ஸோ இந்த பாயிடை ஆடுனா அந்த தறியில் ஆடும் பார்த்தீங்களா குழல், இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் போயிட்டு அந்த மாதிரி கறந்து பறந்த உள்ளம் நான் என் உள்ளம் இருக்க இப்படியும் அப்படியும் ஆடிக்கிட்டு இருக்கு. அதனால் கெடுவேன், நீ என்னை வந்து நீ தான் காப்பாற்றணும். உடையாய் என்னை உடையவனே அடியேன் உன்னை அடைக்கலமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த பாட்டில். அவருக்கே அந்த சந்தேகம்னா நமக்கு இருக்காதா? ஒருவேளை அந்த மறுபிறவி வந்துருச்சு, அதுக்கு யோசிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருணகிரிநாதர். அவர் என்ன சொல்கிறாரு இந்த பாட்டு, இந்த திருப்புகழில், எப்பா ஒருவேளை திமிர உதவி அணைய அப்படின்னா ரொம்ப இருண்ட இந்த கடல் இருட்டு கடல் எப்படி இருக்கும், நம்மளால் தப்பிக்கவே முடியாதுல்ல, அந்த மாதிரி அணைய ஜனனம் அதனில் என்னை விடுவாயேல். இந்த பிறவி இருக்கு அது ஒரு இருண்ட கடல், அதில் ஒரு வேளை என்னை கொண்டு போய் போட்டினா முருகா என்ன பண்ணுறது? செவிடு குருடு வடிவு குறைவு அதிக மிடியும் அணுகாதே. அதில் மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா முருகா? என்ன செவிடாவோ குருடாவோ, இல்லை என்ன ஒரு குறைவுள்ளவனாவோ, இல்லை ஒரு வறுமையே மிகப்பெரிய ஆபத்து தான். அந்த வறுமையிலேயோ கொண்டு போய் என்னை வந்து அணுகாத மாதிரி, அதாவது அறிவு நிறைவு, அதிக குலம், அமரர் வடிவு, இதெல்லாம் வந்து எனக்கு வர்றதுக்காக உன் அருளது அருளி இணைய மனதோடு அடிமை குலமும் வர வேணும். அந்த பிறவியிலையும் என்னை வந்து என் மனசில் நீ வந்து தங்கி என்னை அடிமை குலமும் வர வேணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அதை வந்து கேட்குறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆபத்தை குறைக்கிறதுக்கு. அதாவது ஆபத்து நேரம், எது ஆபத்து? இந்த வந்து பிறவின்றது நேரம் தான் போகிறது அப்படின்னா
அது தெரியல நமக்கு. மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி, அது நமக்கு ஒரு வேளை அமையலாம். வராமயே இருக்கலாம். ஏன்னா முருகரோட பேர சொல்லிட்டோம்னாவே மறுபிறவி கிடையாதுங்கிறது நம்மளோட நம்பிக்கை. ஆனா வந்துருச்சு அப்படின்னாக்கா என்ன பண்றது? அப்போ வந்துருச்சுன்னா, இந்த மாரிலாம் என்ன பார்த்துக்கோ முருகா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறாரு. இதுதான் இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு மேலாண்மையை நமக்கு கத்துக் குடுக்கக்கூடிய திருப்புகழ்ங்க அது. அப்புறம் "சமர முகவல் அசுரர் தலைகள், அசுரர் தமது தலைகள் உருள மிகவே நீர்" அப்படியே தான். அதாவது போர்க்களத்துல அசுரர்களோட தலைகள் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் உருள்ற மாதிரி மிகவே நீண்ட சலதி அலறன கடலே அலறக்கூடிய நெடிய பதலை அப்படின்னா கிரௌஞ்ச மலை அப்படின்னு சொல்லக்கூடிய நெடிய பதலை இருக்கு இல்லைங்களா? அதையும் அப்புறம் அந்த அவரோட அசுரர்கள் தலைகள்லாம் உருளறதுக்காக நெ "தகர அயிலை விடுவோனே" அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தகர்றதுக்காக அயிலை விடுவோனே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து "வெமர அணையில் பாம்பு அணையில் இனிது துயிலும்" ரொம்ப அழகா படுத்துக்கிறக்கூடிய திருமால் இருக்கா இல்லைங்களா? விழிகள் நனினன், அவரோட விழிகள் அவ்வளோ நளினமா இருக்குமா. "மருகோனே மிடறு கரியர்" அப்படின்னா நம்ம சிவபெருமான் எப்படி ஆபத் பாந்தவன் இல்லையா? தேவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து என்ன? விஷம் வந்துருச்சு பார்க்கடலை கடையும்போது. அந்த விஷத்த அவர் குடிச்சு மிடறு கரியர்னா நம்ம தொண்டை கருப்பாயிருச்சாமா அவருக்கு. நீலகண்டன்னு பேர் இல்லைங்களா? "மிடறு கரியர் குமர மகனே பழனி விரவும் அமரர் பெருமாளே" அப்படிங்கிறாரு. பழனிங்கிற ஒரு மலையில அந்த அமரர்கள் வந்து விரவி உன்னை தொழறாங்க இல்லையா? அங்க இருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்ட முடிக்கிறாரு. இது அருமையா நம்ம வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மேலாண்மையை தெரிஞ்சுக்கக்கூடிய, கத்துக் குடுக்கக்கூடிய ஒரு பாட்டுங்க. இந்த பாட்ட நம்ம பாடுனோம்னா, ஒருவேளை நமக்கு வந்து மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சிருச்சுன்னா, அந்த மறுபிறவியிலயும் நம்மள வந்து முருகப்பெருமான் வந்து நல்லபடியா வச்சு காப்பாத்துறதுக்காக சொல்லக்கூடிய இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழையும் பாடுங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் நம்ம வேண்டணும். ஒருவேளை மாணிக்கவாசகருக்கு வந்த டவுட் மாதிரி நமக்கும் வந்து இருந்ததுன்னா, அப்படி அமைஞ்சிருச்சுன்னா, அந்த பிறவியில நம்மள நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த முருகப்பெருமான வேண்டுறதுக்கான திருப்புகழ். இத பாடுங்க. எல்லாரும் பயன்பெறுங்கன்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி.